பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணியியக்கம் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் பலன் தரும், சிகரங்களை தொட உதவும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் பகுதியில் இன்றைய நாளில் ஏதேன் தோட்டத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஏதேன் தோட்டம் என்பது ஆதியாகம புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பூமிக்குரிய சொர்க்கமாகும். அங்கு கடவுள் படைத்த முதல் மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையால் வெளியேற்றப்படுவதற்கு முன்பு கடவுளுடனும் இயற்கையுடனும் சரியான இணக்கத்துடன் வாழ்ந்தனர். இந்த ஏதேன் தோட்டம் அழகும் மகிமையும் நிறைந்த இடமாக இருந்தது. ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை சாப்பிட்ட பிறகு இழந்த தேவனின் பரிசு இந்த ஏதேன் தோட்டமாகும். இது உலகில் பாவத்தையும் துன்பத்தையும் அறிமுகப்படுத்த வழிவகுத்தது. ஏதேன் என்னும் வார்த்தை வேதத்தில் 16 முறை வருகிறது. ஏதேன் என்னும் எபிரேய வார்த்தைக்கு இன்பம், மகிழ்ச்சி என்ற அர்த்தங்கள் உண்டு. கிரேக்க மொழிபெயர்ப்பில் ஏதேன் என்பதற்கு பரதீசு என்று சொல்லப்படுகிறது. கிரேக்க மொழியில் பரதீசு என்பதற்கு தோட்டம் என்பது பொருள். இந்த ஏதேன் தோட்டத்திற்கு தேவ தோட்டம் என எசேக்கியேல் 28:13 தேவ வனம் என எசேக்கியேல் 31:9 சொல்லப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8, 9 மற்றும் 15 ஆகிய வசனங்களில் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இவ்வாறு அந்த தோட்டம் குற்றமற்ற தன்மை, பரிபூரணம் மற்றும் கெடுக்கப்படாத அழகு நிறைந்த இடமாக இருந்தது. இந்த ஏதேன் தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் தாம் உண்டாக்கின ஆதாம் ஏவாளோடு உலாவினார். இதுவே அவர்களுடைய வீடாக இருந்தது. ஆதாம் ஏவாளுக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுத்து நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என கூறி தோட்டத்தில் வைத்தார். ஆனால்
பாம்பு உருவத்தில் வந்த சாத்தானின் தூண்டுதலுக்கு உட்பட்ட ஏவாள் தேவ கட்டளையை மீறி தேவன் விலக்கி வைத்த கனியை தானும் சாப்பிட்டு ஆதாமுக்கும் கொடுத்தாள். இது இவர்களது கீழ்ப்படியாமைக்கு வழிவகுத்தது. இதனை நாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களிலும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலும் பார்க்கலாம். பாவம் செய்த முதல் மனிதனாகிய ஆதாமும் அவன் மனைவி ஏவாளும் தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு தோட்டத்தின் மரங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இதனை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8 பார்க்கிறோம். இவ்வாறு தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்தபடியால் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கும் சுழறொளி பட்டயத்தையும் வைத்தார். இதனை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24 பார்க்கிறோம். இதன் விளைவாக அவர்கள் வீழ்ந்த நிலையில் தோட்டத்தின் மத்தியில் இருக்கும் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு அவர்கள் என்றென்றைக்கும் பாவத்தோடு வாழ்வதை தடுக்க தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இவ்வாறு வீழ்ச்சி என்று அழைக்கப்படும் இந்த செயல் ஆதாம் ஏவாள் தங்களது குற்றமற்ற தன்மையை இழப்பதற்கும் நிர்வாணத்தை உணர்வதற்கும் பாவம், அவமானம், வலி மற்றும் மரணம் ஆகியவற்றை உலகில் அறிமுகப்படுத்துவதற்கும் வழிவகுத்தது. மேலும் மனித குலம் குற்றமற்ற நிலையிலிருந்து கடவுளின் முன்னிலையில் துன்பம் மற்றும் மரணம் நிறைந்த பாவ உலகத்திற்கு வந்தது. ஆம், ஆதாம் மற்றும் ஏவாளின் பாவம் அனைத்து மனித குலத்திற்கும் வந்தது. இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மட்டுமே ஆதாமின் கீழ்ப்படியாமையின் கரையை அழிக்க முடியும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஏதேனில் இருப்பதாக சொல்லப்பட்ட ஜீவ விருட்சம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பரதீசின் மத்தியில் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. இழந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து மறுபடியும் அந்த தோட்டத்திற்கு போவதற்காக மனிதர்களாகிய நமது பாவத்திற்கான கிரயத்தை இரட்சகராகிய இயேசு நமக்காக சிலுவையிலே தனது இரத்தத்தை சிந்தி நம்மை பாவத்திலிருந்து மீட்டு நாம் பரலோக தோட்டத்திற்குள்ளாக நுழைவதற்காக அவர் தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். ரோமர் 5:19 பவுல் ஆதாமுக்கும் இயேசுவுக்கும் இடையிலான ஒற்றுமைகளை கூறும்போது ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒரு மனிதனின் கீழ்ப்படிதலால் அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று கூறுகிறார். மனிதன் பாவம் செய்த பிறகு இந்த பூமியில் இருந்த ஏதேன் தோட்டத்தை இழந்து விட்டான். ஆனால் பாவியாகிய மனிதன் மனம் திரும்பி இரட்சகராகிய இயேசுவிடம் வரும்போது புதிய எருசலேம் நகரமான பரலோக தோட்டத்திற்குள்ளாக நுழையும் வாய்ப்பை பெறுகிறான். ஆம் பிரியமானவர்களே, நாமும் பாவத்திற்கு விலகி பரிசுத்தமாய் வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்வை இம்மையிலும் மறுமையிலும் ஏதேனை போன்ற மகிழ்ச்சியும் இன்பவுமான வாழ்வாய் மாற்றுவார். ஆமேன். பிரியமானவர்களே, என்னுடைய பேர் டெனிசா டேவிட்சன். நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட். நம்ம போன வாரம் என்ன பார்க்க ஆரம்பித்தோன்னா, நம்ம குழந்தைகளுக்கு என்ன மாதிரி நம்ம இன்புட் கொடுத்தா பின்காலத்தில் அவங்களுடைய மூளைக்கு அது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பித்தோம். இது ஒவ்வொரு ஸ்டேஜ் லைஃப்லையும் என்ன மாதிரி அவங்களுக்கு அந்த பிரெயினுக்கு நர்ச்சர் தேவைங்கிறத நம்ம அறிந்து புரிந்து பண்ணோன்னா பின்னால் வர நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் நம்ம கொடுக்குறோம். இது எதனால முக்கியம்? ஏன்னா நம்ம மூளை வளர்ச்சி கீழே இருந்து மேலே. இப்போது கீழே நம்ம மூளை வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த கீழ்ப்பகுதியான மூளைக்கு என்னென்னலாம் தேவையோ அதோடைய ஃபங்க்ஷன் என்னென்னலாம் இருக்குதோ அதுக்கு தக்க நம்ம இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கீழே உள்ள மூளை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் மேல் பகுதி மூளை டெவலப் ஆகும் பொழுது அப்போ அந்த மேலே உள்ள மூளையும் நல்லா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனில் டெவலப் ஆகும். இது ரொம்ப முக்கியம். போன வாரம் நான் கேட்டேன் அவங்ககிட்ட, பிள்ளைங்க கிண்டர் கார்டன் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆல்ஃபபெட் எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்குறீங்க, கணக்கு எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு. ஏன்னா மேலே உள்ள மூளையுடைய வேலை அது கணக்கு படிக்கிறதோ ஆல்ஃபபெட்ஸ் படிக்கிறதோ. கீழே உள்ள மூளை அதுக்கு என்ன இன்புட் வேணும்னா கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப்ஸ்,
சென்சரி இன்புட், அதாவது தொடுறது, மூமெண்ட். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ப்ளே எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதுக்கு கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜில் பாருங்கள். இப்போ ப்ரைமரி ஸ்கூல் உங்கள் பிள்ளைங்க போகிறாங்க. ஸ்கூல்ஸில் இப்போ நம்ம நாட்டில் ரொம்பவே காம்படிஷன் உண்டு இல்லையா? அதனால பிள்ளைங்க ரொம்ப டென்ஷன் ஆகும். பேரண்ட்ஸ் அதுக்கு மேலே டென்ஷன் ஆகுவாங்க. என் பிள்ளை எப்படியாவது ஃபர்ஸ்ட் வந்துடணும், அப்போ தான் நாளைக்கு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல யூனிவர்சிட்டிலேயோ காலேஜ்லேயோ இடம் கிடைக்கும், இல்லைனா என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும். அந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் இல்லையா? அந்த ட்ரீம்ஸை நீங்கள் சின்னதாக இருக்கும்போதே உங்கள் பிள்ளைக்கு, அதனால் இப்போவே நான் என் பிள்ளைக்கு இதெல்லாம் படித்து கொடுக்கணும், ப்ரைமரியில் ஃபஸ்ட் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுடைய இன்டர்வென்ஷன் என்ன இருக்கும்? நிறைய டியூஷன் அனுப்பணும் என் பிள்ளைய, நல்லா இது ஸ்டடி குரூப்ஸில் போடணும், இல்லைன்னா நான் போய் கிளாஸில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்த்து அதை முதல்ல பிள்ளைய படிக்க வைக்கணும். அப்படி தான் நமக்கு ஃபோக்கஸ் இருக்கும். ஆனால் அந்த லைஃப் ஸ்டேஜில் அந்த குழந்தைக்கு டெவலப் பண்ணுற பிரெயின் ப்ரைமரியில் இருக்கும் பொழுது லிம்பிக் சிஸ்டமுடைய ஃபங்க்ஷன் என்ன? லிம்பிக் சிஸ்டமுடைய ஃபங்க்ஷன்ஸ் இமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் அந்த இதை சென்ஸ் பண்ணுறது. ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ், இமோஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போது இந்த பருவத்தில் நம்ம நம்ம பிள்ளைங்க என்ன மாதிரி ஆட்டிடியூட் ஷோ பண்ணுறோமோ அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பிள்ளைங்கிட்ட நம்ம நீ படித்தாதான் உனக்கு நான் இது கொடுப்பேன், நீ படிக்கலைன்னா உன்கிட்ட கோவப்படுறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு படிப்புக்கு மேலே அவங்க மனசுக்குள்ளே, அவங்க மூளையில் என்ன ரொம்ப அதிகமாக பதிவாகுங்கிறது, என்னுடைய அப்பாவுக்கோ என்னுடைய அம்மாவுக்கோ என்னைய நான் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிக்கலை, அவங்களுக்கு என் மேலே அன்பு இல்லை. ஆனால் நான் படித்தாதான் அவங்களுக்கு என் மேலே அன்பு வரும். நான் தப்பு பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு என் மேலே இருக்கிற அன்பு போயிடும். நான் தப்பு பண்ணாமல் பர்ஃபெக்டாக இருந்தேன்னா தான் அவங்களுக்கு என் மேலே அன்பு இருக்கும். அந்த மாதிரி ஐடியாஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஐடியாஸ் டெவலப் ஆச்சுன்னா பிற்காலத்தில் வர அவங்களுக்கு பிரச்சனையாகலாம். நம்ம யாருக்குமே 100% பர்ஃபெக்டாக இருக்க முடியாது இல்லையா? இப்போ கொஞ்சம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்ஃபெக்ஷன்லேருந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு அப்படின்னா அவங்களுக்கு ஆங்ஸைட்டி வரலாம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறையலாம். அது மட்டும் இல்லை, அம்மா அப்பா கூட இருக்கிற அன்பின் உறவு ரொம்ப ஃப்ரேட் ஆயிடலாம், ரொம்ப தின்னாயிடலாம். அந்த அன்பு ஃபீல் பண்ணும்போது தான் குழந்தைகளுக்கு சென்ஸ் ஆஃப் சேஃப்டி, சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கும். அந்த சென்ஸ் ஆஃப் சேஃப்டி, செக்யூரிட்டி இருக்கிற குழந்தைகள் நாளைக்கு நல்ல ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல்ஸாக மாறுவாங்க. அந்த மாதிரி வளர்கிற நல்ல ரிலேஷன்ஷிப்போடு வளர்கிற குழந்தைங்கள் படிப்புலையும் பாருங்கள், கணக்கில் ஒரு மணி நேரம் எடுக்கிறதுக்கு பதிலாக அரை மணி நேரத்தில் முடிக்கிற வாய்ப்பு இருக்கும். ஏன்னா டென்ஷனோட, ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற குழந்தைங்க ஸ்பேஸ் அவுட் ஆயிடுவாங்க, டிசோசியேட் ஆயிடுவாங்க. அப்படி அவங்க இருப்பாங்க, ஆனால் மண்டைக்குள்ளே ஒன்றுமே போகாது. அப்போது அது ஒரே பக்கத்தில் உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து என்னையால் முடியலை அப்படின்னு சோர்ந்து போகிறதுக்கு பதிலாக அந்த பிள்ளைங்க கூட நீங்கள் உட்காந்து நல்லா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, அவங்ககிட்ட நல்லா இருந்தாலும் கணக்கில் தப்பு வாங்கினாலும் ஒரே அன்பை அவங்களுக்கு காட்டி, அவங்க நீ என் பிள்ளை, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என்னுடைய அன்பு குறையாது, நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு உங்கள் டைமையும் உங்கள் அன்பையும் உங்கள் பிள்ளைகளுக்கு முக்கியமாக அந்த ஸ்டேஜில் நீங்கள் காட்டுனீங்கன்னா அது ரொம்ப நல்ல ஃபவுண்டேஷன் பின்னால் அவங்களுடைய வாழ்க்கைக்கு. இதை இன்றைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இதை கேட்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற குழந்தைகளுக்கும் கர்த்தாவே, பெற்றோருக்கும் கர்த்தாவே, அந்த ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுடைய டீச்சர்ஸ்க்கும் கர்த்தாவே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களோடு கூட நீர் இரும் ஆண்டவரே. இந்த கண்மணியான குழந்தைகளை கர்த்தாவே, நீர் உம்முடைய கரத்தால் காத்து பராமரித்து கர்த்தாவே, தீங்குக்கு விலக்கி காத்து கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை வைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி கர்த்தாவே, அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் நீ பராமரித்து நடத்தும் கர்த்தாவே. அவர்கள் கர்த்தாவே பின்காலத்திலே கர்த்தாவே ஒரு குடும்பத்தை அவர்களுடைய டைமில் கட்டவும் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு இன்றைய தினத்தில் கர்த்தாவே நல்ல ஃபவுண்டேஷன் கிடைக்க நீர் கிருபை தாரும். பெற்றோரோடு கூட இரும் கர்த்தாவே. ஞானத்தையும் கர்த்தாவே, தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸையும் கர்த்தாவே நீர் கொடுத்த ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும்
ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். புற அழகோடு அக அழகையும் பெற்று புத்திசாலித்தனத்தினால் தனது வாழ்வை உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற அபிகாயிலை குறித்து நாம் வேதத்திலிருந்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை காண்கின்றோம். முதலாவது அபிகாயிலை குறித்து. அபிகாயில் என்றால் சந்தோஷத்திற்கு உரியவள் அல்லது சந்தோஷத்திற்கு காரணம் என்று அர்த்தம். அபிகாயில் என்ற பெயர் 17 முறை வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அபிகாயில் ஒரு யூத ஸ்ரீ. யூதர்களின் பெயர்களில் அபிகாயில் என்ற பெயர் அழகான பெயராக கருதப்பட்டது. அபிகாயில் அழகான தோற்றம் உடையவள் என்று 1 சாமுவேல் 25:3 கூறுகிறது. அவளது புற அழகு அக அழகினால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்பட்டது. நல்ல புரிந்து கொள்ளுதலோடு மகா புத்திசாலியாய் பகுத்தறியும் திறன் கொண்டவளாயிருந்தாள். உள் அழகோடு புற அழகும் சேர்ந்திருப்பது ஒரு சிறரில்தான் நாம் காண முடியும். அபிகாயிலின் பூர்வீகத்தை குறித்து எங்கும் சொல்லப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு பெண்களில் அழகான 13 பேரில் அபிகாயிலும் ஒருத்தி. மிகுந்த அழகுடைய 4 பெண்களில் அபிகாயிலும் ஒருத்தி. மற்றவர்கள் ராகாப், சாரா மற்றும் எஸ்தர். அவளது சரீர அழகை வேதம் உறுதி செய்தாலும் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் அவளது புத்திசாலித்தனம், தைரியம், விவேகம், செயலாற்றுதல் ஆகியவை தாவீதின் கோபத்திலிருந்து அவளையும் அவளது வீடு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் காப்பாற்றியதையும் தாவீதின் மனைவிகளுள் ஒருத்தியாக அவள் அழைத்து செல்லப்பட்டதையும் கூறுகிறது. இரண்டாவது, அபிகாயில் புற அழகு உடையவள். அவள் ரூபவதி என்று வேதாகமம் கூறுகிறது. ரூபவதி என்று சொல்லும் பொழுது அவளது குறிப்பிட்ட சிறப்பான தோற்றத்தையும் வடிவத்தையும் குறிப்பிடும். பார்வைக்கு அழகாக தென்படுவதையும் குறிப்பிடுகிறது. அழகு என்ற வார்த்தை 75 முறை வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரூபவதி என்ற வார்த்தை சரீர அழகையும், நடையையும், ஆடை உடுத்தும் அழகையும், கூந்தல் அழகையும் குறிப்பிடுகிறது. அழகு என்பது நம் பார்வைக்கு வெளியே தெரிவது என்று நாம் நினைப்போம். ஆனால் வேதாகமம் பெண்களின் அக அழகையே விரும்புகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று கூறுகிறது. எசேக்கியேல் 16:15 நீயோவென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோர மார்க்கமாய் நடந்து என்று கூறுகிறது. அழகின் மீது ஆதாரப்படுவோர் வழி மாறி போகும் அபாயம் உண்டு. அழகு பரிசுத்தத்தை கொண்டு வர வேண்டும். தேவ வார்த்தைகள் மூலம் நாம் தனிப்பட்ட முறையில் எப்படிப்பட்ட அழகினை உடையவளாய் இருக்க வேண்டும் என்பதையும் அழகின் அர்த்தம் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். மூன்றாவது, அபிகாயில் அக அழகுடையவள். அக அழகு என்பது ஒருவரது பண்புகள், தனித்தன்மைகள் மற்றும் இரக்கம், கருணை, உத்தமம் போன்ற குணங்கள் ஆகும். அக அழகு புற அழகை விட சிறந்தது. அபிகாயில் புருஷனை நன்கு அறிந்திருந்தபடியால் புருஷனை குறித்து வீட்டில் உள்ள வேலையாட்கள் சொல்வதை கேட்டு சூழ்நிலைகளை திறமையாக கையாள்பவளாக காணப்பட்டாள். அவள் புத்திசாலி என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூழ்நிலைகளை கையாளும் திறன் அவள் வளர்க்கப்பட்ட தேவ பக்திக்குரிய அவளின் யூத குடும்பம் காரணமாக இருந்திருக்க வேண்டும். நீயும் புத்திசாலியாய் இருப்பாயானால் உனது கணவருக்கும் உனது வீட்டாருக்கும் உறுதுணையாய் வாழ உன் அக அழகை நீ வெளிப்படுத்து. வேலையாட்களுக்கும் நல்ல எஜமாட்டியாய் இரு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4ஆம் வசனத்தில் மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது என்று வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. உன் அக அலங்காரம் அலங்காரமாய் இருக்கட்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். தெய்வ பக்தியுடைய ஸ்திரீகள் தங்களுக்கு ஏற்ற விதமாய்
அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அவ்வாறு வேதாகமம் சொல்லும் வழியில் நாம் நம்மை அலங்கரித்து கொண்டால் நமக்கு நல்ல கௌரவம் கிடைக்கும். நம்மை காண்போருக்கும் நாம் மாதிரிகளாக காணப்படுவோம். 1 சாமுவேல் 16:7 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். யெகோவா தேவன் புற அலங்காரத்தை பார்க்காமல் இருதயத்தை, அக அலங்காரத்தை காண்பார் என்பதை இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அக அழகு இல்லாது புற அழகிற்கு முக்கியத்துவம் கொடுத்து மதிகேடாய் நடப்பவளை குறித்து நீதிமொழிகள் 11:22 மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்ரீ பன்றியின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம் என்று கூறுகிறது. ஒரு அழகான பெண் நல்ல மனதுடன் இருந்தால் அவள் தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் பிரியமானவளாக இருப்பாள். இந்த 2 குணமும் பிறப்பிலேயே அபிகாயிலுக்கு வந்திருந்த போதும் அவளது சிறப்பான குணங்களுடன் புருஷனால் வரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டாள். புற அழகிற்கு முக்கியத்துவம் கொடுக்காது அக அழகை பயன்படுத்தி தேவ சித்தத்தை செய்ய முற்படுவோரை தேவன் எடுத்து பயன்படுத்துவார். அபிகாயில் தேவனிடம் பயபக்தியோடு வளர்ந்து கர்த்தரை பற்றி கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லும் அளவிற்கு பற்றுதல் உள்ளவளாக வாழ்ந்து வந்ததால் அக அழகினை பெற்றிருந்தாள். இந்நாட்களில் பெண்கள் தங்கள் புற அழகை நேசித்து அக அழகை புறக்கணித்து வாழ்கின்றனர். அபிகாயிலிடம் புற அழகோடு அவளது அக அழகாகிய நற்குணங்களும் பண்புகளும் ஜோடி சேர்ந்து அவளது அழகிற்கு அழகு சேர்த்தது. அவள் புத்திசாலியாயும் ரூபவதியாயும் இருந்தாள் என்று 1 சாமுவேல் 25:3 கூறுகிறது. 4வது அபிகாயிலின் மகா புத்திசாலித்தனம், ஷார்ப் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ஞானம், விவேகம் போன்ற வார்த்தைகளையும் இந்த வார்த்தை குறிக்கும். அழகும் புத்திசாலித்தனமும் அபிகாயிலுடன் பிறந்தது. வேதாகமத்தில் அதனை கேட்டு பெற்றுக்கொண்டவர்கள் உண்டு. பெண்களுள் அபிகாயில் மகா புத்திசாலியாய் இருந்தாள். இந்த புத்திசாலித்தனம் பிறக்கும் போதே வரமாக பெற்று கொண்டு வந்தது. இந்த வரத்தை, புத்திசாலித்தனத்தை மிக கடினமான ஆபத்தான சூழ்நிலைகளில் பயன்படுத்தி வெற்றி கண்டாள். அவளது புத்திசாலித்தனம், பகுத்துணர்வு, பணிவு, தைரியம் ஆகியவை குடும்பத்தின் உயர்ந்த தேவைகளை சந்திக்க வெளிப்பட்டது. அவளது கணிக்கும் திறன் அவளை தேவையின் போது துரிதமாக விவேகத்துடன் திட்டமிட்டு செயல்பட வைத்தது. புத்திசாலித்தனத்தின் அல்லது ஞானத்தின் ஒரு அங்கம் மனிதநேயம். வனாந்தரத்தில் பசியோடு இருந்த தாவீதிற்கும் அவனுடைய 400 மனிதருடைய நிலையையும் தன் கணவனால் தனக்கும் தன் வீட்டாருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்க புத்திசாலித்தனமாக விவேகத்துடன் விரைந்து செயல்பட்டாள். நாபாலின் துன்மார்க்கத்தை ஒத்துக்கொண்டு அவனை தண்டிக்கும்படி கோரவில்லை. தனது கணவனையும் வீட்டையும் உடைமைகளையும் காப்பாற்றுவதே அவள் நோக்கமாயிருந்தது. சரியானதை செய்து தாவீதின் கோபத்தை ஆற்றுவதும் அவளது நோக்கமாயிருந்தது. தாவீதின் கோபத்திற்கும் தகுதியற்ற குடும்ப தலைவனுக்கும் இடையே தன் உயிரை பணயம் வைத்தாள். ஆபத்தாயினும் தைரியத்தோடு செயல்பட்டது தேவன் தன்னை காத்து கொள்வார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக காணப்பட்டது. இன்றைய நாளிலே நாம் அபிகாயிலை குறித்து சிந்தித்தோம். அழகோடு புத்திசாலியாய் இருந்தாள். அபூர்வமாக இவை 2ம் அமைய பெற்றிருந்தாள். புற அழகோடு அக அழகையும் பெற்று அவள் மகா புத்திசாலியாய் காணப்பட்டாள் என்று வேதாகமம் கூறுகிறது. அழகு ஆபத்தை கொண்டு வரும். ஆனால் புத்திசாலித்தனம் அநேக வேளைகளில் நன்மைகளையும் விடுதலையையும் கொண்டு வரும். அபிகாயிலை குறித்தும் அவளது புற மற்றும் அக அழகினையும் அவளது புத்திசாலித்தனத்தையும் தியானித்தோம். தொடர்ச்சி வருகிற வாரம் வியாழனன்று இரவு 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்நாளிலே அபிகாயிலை குறித்து சிந்திக்கும் கிருபையை தந்தீர். புற அழகோடு அக அழகும் பெற்று புத்திசாலித்தனமாக வாழ்ந்தாள் என்று தியானிக்க கிருபை செய்தீர். அபூர்வமாக அழகோடு புத்திசாலித்தனத்தை உபயோகித்து பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டாள் என்று பார்த்தோம். இவ்வுலகில் பிரச்சனைகள் உண்டு. அதனை அபிகாயிலை போன்று புத்திசாலித்தனமாக கையாள வேண்டிய கிருபைகளை பெண்களாகிய எங்களுக்கு தாரும். அவளை போன்று நாங்களும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழவும் மேன்மை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். விஸ்வவாணி நற்செய்தி பணியக்கம்
இந்திய தேசத்தில் 29 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் 337 மொழி மக்கள் இனங்களின் மத்தியில் இயேசுவை அறிவித்து வருகிறது. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்திய தேசத்தின் 1,00,000 கிராமங்களை இயேசுவின் நற்செய்தியினால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்பட்டு வருகிறது. சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்கள் பாவ சாபங்களிலிருந்து விடுதலை அடைந்து தாங்களாகவே முன்வந்து விசுவாசத்தை அறிக்கை செய்கின்றனர். வாரந்தோறும் கூடி தேவனை ஆராதிக்கின்றனர். இந்திய விசுவாசிகளின் ஈகையினாலே இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அறியப்படாத கிராமங்களுக்கு செல்ல ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஊழியர்களை அனுப்ப அவர்கள் பணி செய்யும் கிராமங்களை பொறுப்பெடுக்க முன்வாருங்கள். உங்கள் மூலம் சுவிசேஷ தீபம் ஒரு கிராமத்திலாவது ஏற்றப்படட்டும். ஊழிய கிராமத்தை நீங்கள் ஜெபத்துடன் தத்தெடுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் கொடுத்து ஆதரிப்பதன் மூலம் ஜீவ புஸ்தகத்தில் அநேகருடைய பெயர்கள் எழுதப்படட்டும். தேவராஜ்ய விருத்திக்காய் நீங்கள் எடுக்கும் சிறிய தீர்மானமும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் பேராசீர்வாதங்களை கொண்டு வரும். வாருங்கள், தேசத்தின் சேமத்திற்காய் திறப்பில் நிற்போர் வரிசையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.